1770 ஆண்டிலே முகலாய பேரரசின் கடைசி வலிமை வாய்ந்த பேரரசரான அவுரங்கசீப்பின் மரணம் இந்திய வரலாற்றில் ஒரு பெரும் திருப்புமுனையாக அமைந்தது. அவரது ஆட்சியிலே வலிமையான முகலாய பேரரசாக இருந்தது. அவருக்கு பிறகு நெருக்கடிகள், குழப்பங்கள், அரசியல் பிளவுகள் மற்றும் புறத்தூண்டல்களால் மெதுவாக வீழ்ச்சி அடையவும் ஆரம்பித்தது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த அவுரங்கசீப்பின் ஆட்சியில் பல்வேறு போர்கள் நிகழ்ந்தன. ஆனால் அவருடைய ஆட்சியினுடைய இறுதி ஆண்டுகளிலோ அவருடைய நிர்வாகம் செயலிழந்து படை அதிகாரிகள் மற்றும் மாநில ஆளுநர்கள் தங்களுக்கென்று தனி அதிகாரம் பெற்று செயல்பட துவங்கிவிட்டார்கள். அவுரங்கசீப்பினுடைய மரணம் முகலாய ஆட்சியின் இறுதி கட்டத்தை துவங்கி வைத்தது. அதன் காரணமாக பேரரசிலே பல தலைமைகள் உருவெடுத்தார்கள். அரசர் என்பவர் பெயரில் மட்டும்தான், நிஜ அதிகாரம் அந்தந்த மாநிலங்களில் இருந்த ஆளுநர்களிடமே சென்று விட்டது. அந்த காலத்தில் மராத்தாக்கள் சக்தி வாய்ந்தவர்களாக உருவெடுத்தார்கள். அவுரங்கசீப்பினுடைய காலகட்டத்திலேயே முதலாம் பாஜிராவ் வழிகாட்டுதலிலே மராத்தாக்கள் தெற்கே தங்களுடைய தாக்கத்தை பரப்ப துவங்கினார்கள். அவருக்கு பிறகு வந்த இரண்டாம் பாஜிராவ், நானா சாஹேப், மகாதஜி சிந்தியா போன்றவர்களெல்லாம் வட இந்தியாவிலும் தங்கள் செல்வாக்கை நிலைநாட்ட முயற்சி எடுத்தார்கள். முகலாய அரசாங்கத்திலே நிர்வாக கட்டமைப்பு என்பது சீர்குலைந்து தங்களுடைய சொந்தமான படைகளையும் வருமான மூலங்களையும் உருவாக்கிய பல சுபாக்தாரர்கள் தங்களது பகுதிகளை சிறிய சுதந்திர அரசுகளாக நடத்த துவங்கிவிட்டார்கள். அவுரங்கசீப்பினுடைய மகன்கள் மற்றும் பேரன்மார்கள் பலரும் கூட மைய அரசை ஆண்டாலும் கூட அவர்களுக்கு மத்திய நகரமான டெல்லிக்கு அப்பால் செல்வாக்கு இல்லாமல் போனது. அவுரங்கசீப்பிற்கு பிறகு வந்த முதலாம் பகதூர் ஷா, முகமது ஷா, இரண்டாம் அக்பர், பகதூர் ஷா ஜாஃபர் என அனைவருமே பேரரசர்களாக இருந்தாலும் கூட பெரும்பாலும் பொம்மை அரசர்களாகவே இருந்தார்கள். இந்த இடைவெளியில்தான் இந்தியாவின் பல பகுதிகளிலும் புதிய சக்திகள் தோன்ற ஆரம்பித்தன. பஞ்சாபிலே சீக்கியர்களும், ஆந்திரா கர்நாடக பகுதிகளிலே நாயக்க மன்னர்களும், தமிழ்நாட்டிலே சத்தியமங்கல் வர்த்தகத்தினரும், கிழக்கில் வங்காள நவாப்புகள் மற்றும் சுதந்திரமடைந்த ஒரிசா அரசும் உருவெடுத்தது. இவையெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனியின் வருகைக்கு முன்பே உருவாகி இருந்தது. குறிப்பாக வங்காளத்திலே அலிவர்தி கான், சிராஜுத்தௌலா போன்ற நவாப்புகள் முகலாயர்களுடன் பெயர் மாறாத உறவுகளை பேணி ஆனால் சொந்த ஆட்சியை மேற்கொண்டு வந்தார்கள். ஆக முகலாய பேரரசின் வீழ்ச்சி என்பது வெளிநாட்டு வணிக நிறுவனங்களுக்கு நுழைவாயிலாகவும் மாறியது. 1600களிலேயே வந்த கிழக்கிந்திய கம்பெனி 1700ஆம் ஆண்டுகளுக்குள் தங்களது வணிக சந்தைகளை கட்டுப்படுத்தியதோடு வணிக பாதுகாப்புக்காக வைத்திருந்த சிறிய படைகள் அரசியல் களத்திலும் குதிக்க ஆரம்பித்தார்கள். வாணிப கொள்கையை பாதுகாக்க வேண்டிய நாடுகளில் அந்த நாடுகளின் அரசியல் சோதனைகளிலும் தலையிட ஆரம்பித்தார்கள். அவுரங்கசீப்பின் இறப்புக்கு பிறகு 3 முக்கிய ஆட்சி மையங்கள் உருவானது. டெல்லியிலே முகலாயர்கள், பூனேயிலே மராத்தாக்கள் மற்றும் கல்கத்தாவிலே வங்காள நவாப்புகள். 3லும் காணப்பட்ட அரசியல் போட்டிகள், செல்வாக்கு பேச்சுகள் மற்றும் தடுமாற்றங்கள் நாடு முழுவதும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையையும் ஏற்படுத்தியது. இதை பார்த்த கிழக்கிந்திய கம்பெனி ஒவ்வொரு பகுதியில் தனித்தனியாக மையம் கொண்டு தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட துவங்கினார்கள். இதன் விளைவாகவே 1757ஆம் ஆண்டு நடந்த பிளாசி போர் இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாகவும் மாறியது. ஆனால் அதற்குள் துவங்கிய வீழ்ச்சி அவுரங்கசீப்பின் மரணத்திற்கு பின்பு 10 ஆண்டுகளுக்குள்ளே தெளிவாக தெரிந்துவிட்டது. டெல்லியில் இருந்த முகலாய அரசரின் கட்டுப்பாடு பெரிய அளவில் எடுபடவில்லை. மாநில அரசுகளின் அலட்சியம், சிப்பாய்களின் தன்னிச்சையான செயல்பாடு, சுமை தாங்க முடியாத வரிகள் போன்றவை முழு நாட்டிலும் பெரும் மாறுபாடுகளை ஏற்படுத்தின. அந்த காலத்தில் இந்தியா என்பது ஒரே மைய அதிகாரத்தில் இல்லாமல் பல சின்ன சின்ன மண்டலங்களை கொண்ட கட்டமைப்பாக மாறியிருந்தது. இந்த அரசியல் மற்றும் நிர்வாக குழப்பங்கள் இந்தியாவிலே வெளிநாட்டு சக்திகளுக்கு தங்கள் கால்களை வைக்க நல்ல வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்தது. இதைத் தொடர்ந்து கிழக்கிந்திய கம்பெனி தங்கள் ஆதிக்கத்தையும் படைகளையும் கொண்டு மேலோங்க ஆரம்பித்தார்கள். இந்தியாவின் மீதான அரசியல் கட்டுப்பாடு வாணிப நிறுவனங்களிடத்திலே அரசியல் பங்களிப்பாக மாறியது. பாகிஸ்தான், பஞ்சாப், ஹைதராபாத், கர்நாடகா போன்ற முக்கியமான பகுதிகளில் பல வீரர்களும் வணிகர்களும் ஆட்சியை விரும்பக்கூடியவர்களும் தங்களுக்கென்று சின்ன சாம்ராஜ்யங்களை உருவாக்க முயன்றார்கள். ஒருபுறம் மராத்தாக்கள், மற்றொரு புறம் சீக்கியர்கள், மூன்றாவதாக வங்காள நவாப்புகள்.
இவர்கள் அனைவருமே முகலாய அரசை பெயருக்காக ஏற்றுக்கொண்டாலும் கூட செயல்பாட்டில் சுதந்திரமாகவே இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஆங்கிலேயர்களுக்கு வாய்ப்புகள் உருவானது. அவர்களுடைய இராணுவம் வெகு சிறியதாக இருந்தபோதும் அரசர்களிடையே ஏற்பட்ட போட்டிகளை பயன்படுத்தி ஒரு அரசரை மற்றொரு அரசருக்கு எதிராக நிதியுதவி அளித்து தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட துவங்கினார்கள். இதுதான் இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தையும் ஆரம்பித்து வைத்தது. மொத்தத்திலே அவுரங்கசீப்பின் இறப்புக்கு பின்பு இந்தியா ஒரு பெரும் அரசியல் வெறுமையின் மத்தியிலே தள்ளப்பட்டது என்றே சொல்லலாம். அந்த வெற்றிடத்தில் பல உள்நாட்டு சக்திகள் முன் வந்தார்கள். ஆனால் வணிகர்களிடத்திலே ஆட்சி போகும் வகையில் கிழக்கிந்திய கம்பெனி மெதுவாக இந்தியாவினுடைய கதையை மாற்றவும் துவங்கியது. அந்த ஆரம்பம்தான் இந்தியாவுக்கு எதிர்காலத்திலே நடைபெற இருக்கும் 1857 கிளர்ச்சி வரைக்கும் இழுபறியான அடிப்படை அமைப்பாகவும் அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவுரங்கசீப்பின் மரணத்திற்கு பிறகு இந்தியாவின் அரசியல் மேடையிலே மராத்தாக்களின் எழுச்சி என்பது மிக முக்கியமான திருப்பமாக அமைந்தது. அந்த எழுச்சி மூச்சுவிட முடியாத அளவிற்கு விரைந்தது. பெரும் பேரரசுகளின் தாக்கங்களை எதிர்த்து சீரான நிர்வாகத்தையும் போராளி மனோபாவத்தையும் கொண்டதொரு சக்தியாக மராத்தாவினுடைய ஆட்சி உருவானது. பூனே என்ற சிறிய நகரில் உருவாகிய இந்த இயக்கம் ஒரு நாள் டெல்லி வாசல் வரை சென்று முகலாயர்களையே சாய்த்து விட்டது என்பதுதான் வரலாற்றினுடைய விசித்திரம். முதலாம் பாஜிராவ் என்று அழைக்கப்படும் பாஜிராவ் பலேவான் என்பவர் சஹூஜி மகாராஜின் பிரதான பிரதிநிதியாகவும் பின்பு மராத்தா ஆட்சியினுடைய பிரதான தளபதியாகவும் இருந்தவர். இவர் சிறந்த போர்த்தந்திர நிபுணராகவும் குதிரைப்படை இயக்கத்தில் வல்லவராகவும் இருந்தார். பாஜிராவ் தனது 20வது வயதிலே அரசராக நியமிக்கப்பட்ட போது பலர் அவரை விமர்சித்தார்கள். ஆனால் தன் சிறந்த நடவடிக்கைகளால் மிகச்சிறிய காலகட்டத்திலேயே இந்திய அரசியல் வரலாற்றில் தனக்கென ஒரு இடத்தையும் உருவாக்கினார். பாஜிராவ் தனது ஆட்சி காலத்திலே முக்கியமாக கவனம் செலுத்திய விஷயம் முகலாயர்களின் மீதான தாக்கத்தை ஒழிப்பதுதான். அவரின் கண்ணோட்டத்தை பொறுத்தவரையில் முகலாயர்கள் இந்தியாவின் செல்வங்களையும் மரபுகளையும் அழித்துவிட்டனர் என்பதே. பாஜிராவ் தனது ஆட்சி காலத்திலே நடத்திய முக்கியமான போர்கள் பல, குறிப்பாக நிஜாமுல் முல்க் அஸ்ஜா என்பவருடன் ஏற்பட்ட மோதல்கள் மிக முக்கியமானவையாக கருதப்படுகிறது. அதை போல ஹைதராபாத்தை ஆட்சி செய்த நிஜாம் மராத்தாக்களை தென்கிழக்கே விரட்ட முயற்சித்தார். ஆனால் பாஜிராவ் அவரை சதாரா அருகே நடந்த போரிலே தோற்கடித்தார். அந்த போர் பாஜிராவை புகழுக்கே இட்டு சென்றது. பின்பு ஹலியாப்பூர், மால்வா, புத்தேல்கான், பீகார், ஒடிசா, வங்காளம் போன்ற பகுதிகளிலும் மராத்தாக்கள் தங்கள் தாக்கங்களை விரிவுபடுத்தினார்கள். பாஜிராவ் போரில் மட்டுமல்ல நிர்வாகத்திலும் திறமைசாலியாக இருந்தார். அவர் வீரர்களுக்கான நிர்வாக கட்டமைப்பையும் உருவாக்கினார். மராத்தா படையிலே சிலேதாரி எனப்படும் நம்பகமான குதிரைப்படை அமைப்பு மிக முக்கியமானது. அவரின் பாதுகாவலர்களான தளபதிகள், விசாரணை அதிகாரிகள் என அனைத்து நிர்வாக துறைகளையும் அவர் வலுவாக்கினார். இவர் உருவாக்கிய நிர்வாக முறைதான் பின்பு 2ஆம் பாஜிராவ் மற்றும் நானே சாஹிப் காலங்களிலே பின்பற்றப்பட்டது. பாஜிராவ் அரசியல் சமாதானத்திற்கும் மிக முக்கியத்துவம் அளித்தார். குறிப்பாக புந்தேல்கான் பகுதியில் சிறந்த வீரராக திகழ்ந்த சுந்தர் சிங் புந்தேலா என்ற அரசரை போரால் அல்லாமல் ஒப்பந்தம் மூலம் இணைத்து கொண்டார். அதே போல தெற்கே தமிழ்நாடு வரையிலும் சில மன்னர்களிடத்திலே சமாதான ஒப்பந்தங்களை மேற்கொண்டு மராத்தா அரசிற்கு வலிமை சேர்த்தார். பூனேயிலே பாஜிராவ் கட்டிய ஷனிவார் வாடா எனப்படும் அரண்மனை மராத்தா பேரரசின் தலைமை தளமாகவே இருந்தது. இங்கு இருந்ததின் மூலம் பூனே நகரம் இந்திய வரலாற்றிலே மிக முக்கிய இடத்தை பெற்றுவிட்டது. இவர் கட்டிய சிறந்த நிர்வாக அமைப்பு பின்னாட்களிலே மராத்தா ஆட்சியினுடைய மையமாகவும் வளர்ந்தது. தற்பொழுது வரை அந்த அரண்மனையின் இடிபாடுகள் மராத்தா அரசினுடைய பெருமையை கூறக்கூடிய சாட்சி. ஆக பாஜிராவ் அவரோடு வாழ வந்த மஸ்தானி என்ற மகளிர் வீராங்கனையை முஸ்லிம் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தும் கூட திருமணம் செய்து கொண்டார். அதற்கு பின்பு அவரை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வாழவும் வைத்தார். ஆனால் இது மராத்தா சமூகத்திலே பெரும் கலகத்தை ஏற்படுத்தியதால் பாஜிராவ் தனியாக வேறொரு மாளிகையிலே வாழ ஆரம்பித்தார். பின்பு
மஸ்தானி வாழ்க்கையின் கடைசி வரை தனிமையில் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதைப்போல பாஜிராவ் தன்னை சிறந்த வீரனாக காட்ட நினைத்தவர் அல்ல. ஆனால் அவரின் செயல்கள் அதுவே அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்று விட்டது. அவர் எந்த ஒரு போரிலும் தோல்வியடையாத ஒரு தளபதி என்னும் வரலாற்றின் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார். நிகரற்ற போர்த்தந்திரம், வேகமான குதிரைப்படை இயக்கம் மற்றும் எதிரியின் பலவீனங்களை அறிந்து அதற்கு ஏற்ப செயல்படுதல் ஆகியவை அவரை மராத்தா களத்தின் வீர புதல்வராகவே உயர்த்தியது. இவர் மட்டுமல்லாமல் அவரின் தூண்டுதலால் உருவான இரண்டாம் பாஜிராவும் நானே சாஹேப்பும் பின்பு மராத்தாவினுடைய ஆட்சியை டெல்லியின் வாசல் வரை கொண்டு சென்றார்கள். ஆனால் பாஜிராவின் பெருமை அவ்வளவு சீக்கிரம் மங்கவில்லை. மராத்தா பேரரசின் எழுச்சிக்கு காரணமான தளபதி என்ற பெருமை இன்று வரையும் அவருக்கு உண்டு. ஆனாலும் அவருடைய இறுதியோ மிகவும் திடுக்கிடும் ஒரு போர்க்களத்தில் அல்ல, வெறும் காய்ச்சல் காரணமாக அவர் காலமானார். பஹதூர் என்ற நகரத்தில் நடந்த அந்த நிகழ்வு மராத்தா இராணுவத்தையே சில மாதங்களுக்கு உலுக்கியது. அவர் மரணிக்கும் போது பூனே நகரம் அவரது பெயரை ஏந்திய பெருமையுடன் அவருக்கு நினைவு சின்னத்தையும் எழுப்பியது. மொத்தமாக சொல்வதானால் பாஜிராவ் மராத்தா அரசியல் கட்டமைப்பின் முதல் தூணாகவும், இந்திய வரலாற்றில் தைரியமும் துணிவும் நிறைந்த தளபதியாகவும், இராணுவ கலைஞராகவும், உயர்ந்த லட்சியவாதியாகவும் திகழ்ந்தவர். இவர் இல்லாதிருந்தால் மராத்தாவினுடைய ஆட்சி டெல்லி வரைக்கும் வளர்ந்திருக்க வாய்ப்பில்லை. அதை போல இவர்தான் முகலாயர்களுக்கு முறையான சவால்களை உருவாக்கிய வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவுரங்கசீப்பின் மரணத்திற்கு பின்பு முகலாய பேரரசு மெதுவாக பலவீனமடைந்த காலகட்டத்தில் இந்தியாவினுடைய அரசியல் நிலைமை பெரும் மாற்றங்களுக்கு உள்ளாகத் தொடங்கியது. ஆளுமையில்லாத பேரரசர்கள், தளர்ந்த ஒரு நிர்வாக அமைப்பு, சுதந்திரமடைந்த மாநில ஆளுநர்கள், குறைந்த நிதி ஆதாயம், வரலாற்று பெருமையை மட்டுமே சுமந்த தலைமை, இவை அனைத்தும் இந்தியாவை ஒரு அடுத்த கட்ட சூழ்நிலைக்கு அழைத்துச் செல்லக்கூடியதாகவே இருந்தது. இந்த இடைவெளியில் இந்தியாவினுடைய வடமேற்கு எல்லைகள் கடந்து வரலாற்றிலே இரத்தத்தால் எழுதப்பட்ட நிகழ்வுகளை உருவாக்கியவர்கள்தான் நாதிர் ஷா மற்றும் அகமது ஷா அப்தாலி ஆகிய இருவருமே இந்தியர்கள் கிடையாது, இருவருமே வெளிநாட்டு அரசர்கள். ஆனால் இரண்டு பேருமே இந்திய வரலாற்றில் ஒரு நேஷனல் லெவல் சேஞ்ச், அதாவது தேசிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள். இவர்களுடைய தாக்குதல்கள் வெறும் சோதனைகளாக அல்ல, அது இந்திய அரசியல் நிலையை மாற்றியதோடு மட்டுமில்லாமல் இந்திய மக்களுடைய உள்ளுணர்வையும் கொந்தளிக்க வைத்தது. அவர்களுடைய தாக்குதல்கள் ஒரு புதிய அரசியல் அவநம்பிக்கையையும் உருவாக்கியது. நாதிர் ஷா என்பவர் ஒரு சாதாரண அரசர் அல்ல. இவர் ஈரானின் வடகிழக்கு பகுதியான கோரசானிலே பிறந்தவர். ஆரம்பத்தில் சிறிய வனத்தோட்ட காவலாளியாக இருந்த இவர் தன் சூழ்நிலையை மாற்றிக்கொள்வதற்காக சிறப்பான இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டார். நேர்மையும் சூழ்ச்சி அறிவும் தன்னம்பிக்கையும் கொண்ட இவரால் சஃபாவித் பேரரசை வீழ்த்தி தானே ஈரானின் பேரரசராகவும் உயர்ந்தார். 1736 ஆண்டிலே தன்னை ஈரானுடைய பேரரசராக அறிவித்த இவர் தன் ஆட்சியை சிரமமில்லாமல் நிலைநாட்டியதற்கு பின்பு தனது பார்வையை இந்தியாவை நோக்கி திருப்பினார். முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்தியாவினுடைய செல்வம். அப்போதைய இந்தியாவிலே முகலாய அரசின் மைய அதிகாரம் இருந்த போதிலும் கூட பெரும்பாலான மாநிலங்கள் தங்களுக்கென தனிப்பட்ட வலிமையை பெற்றிருந்தார்கள். வங்காளம், பீகார், பஞ்சாப் மற்றும் கர்நாடகா போன்ற முக்கிய பகுதிகள் தங்களின் சொந்த நவாப்களின் வழியாக ஆளப்பட்டு வந்தார்கள். ஆனால் இவை அனைத்துமே பெயரளவில் மட்டுமே முகலாய பேரரசுக்குள் வந்திருந்தன. நிஜ ஆட்சி என்பது அந்தந்த மாநிலங்களுக்குள் மட்டுமே தங்கியிருந்தது. இதனையெல்லாம் நன்கு புரிந்து கொண்ட நாதிர் ஷா இந்தியாவை இலக்காக கொண்டு படையெடுப்புக்கான திட்டத்தையும் வகுத்தார். அந்த காலத்திலே இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலே பாதுகாப்பு மிகவும் குறைவாக இருந்தது. எல்லை பாதுகாப்பு இல்லை, முகலாய படை உருகுலைந்த நிலை. இதனையெல்லாம் கவனித்த நாதிர் ஷா 1739 ஆண்டில் கைபர் வழியாக 26,000க்கும் மேற்பட்ட தன் வீரர்களோடு இந்திய எல்லையை தாண்டி நுழைந்தார். அவருடைய படை நடவடிக்கையை எவரும் எதிர்பார்க்கவில்லை என்பதுமே கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். வட இந்தியாவினுடைய முக்கிய நகரங்களை கடந்து வந்த அவர் சிறிது காலத்திலேயே டெல்லியை நோக்கும் பாய்ந்தார். முகமது ஷா அப்போது டெல்லியினுடைய முகலாய பேரரசராக இருந்தவர். அவரது ஆட்சியிலே பேரரசின் பெயரே இருந்தாலும் செயல்பாடு என்பது குறைவானதுதான்.
இராணுவ தளவாடங்கள் எல்லாம் பழுதுடைந்து காணப்பட்டன. அதிகாரிகளின் அனுசரணை குறைந்திருந்தது. நதிகள், வருவாய்த்துறைகள் அனைத்தும் தளர்ந்திருந்தது. பயன்படுத்தி கொண்ட நாதிர் ஷாவுக்கு டெல்லி நகரை எளிதாக அடைவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தது. நாதிர் ஷா டெல்லிக்கு வந்ததும் முகலாய பேரரசர் முகமது ஷாவை நேரில் சந்தித்து அரசவைக்குள் நுழைந்தார். அரசர் தன்னை வரவேற்ற போதும் நாதிர் ஷாவின் மனம் வெகுவாக குழப்பத்திலேயே இருந்தது. காரணம், டெல்லி நகரின் தன் படைத்தலைவர்களில் சிலர் வன்முறையில் சிக்கியதாக வந்த தகவல். அதன் விளைவாக 1739 ஆண்டு மார்ச் மாதம் 22 டெல்லியில் வன்முறை நிகழும்படியாக நாதிர் ஷா அறிவுறுத்தினார். இந்த வன்முறையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். இன்று வரலாற்றிலே இது டெல்லி படுகொலை அல்லது டெல்லி இரத்த வெள்ளம் என்று கூட அழைக்கப்படுகிறது. இந்த கொடூர சம்பவம் இந்தியாவின் பூர்வீக மக்களின் மனதிலே பாதுகாப்பற்ற நிலையையும் ஏற்படுத்தியது. வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கக்கூடும் என்பதை மக்கள் உணர்ந்தார்கள். அது மட்டுமல்ல, நாதிர் ஷா டெல்லி நகரத்தில் இருந்து பெறக்கூடிய அனைத்து பொருட்களையும், நகைகளையும், வைரங்களையும், பொருளாதார சேமிப்புகளையும் எடுத்துச் சென்று விட்டார். இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியவை கோஹினூர் வைரம், பீக் ஆஃப் தெஹ்லான் வைரம் மற்றும் தங்க நாணயங்கள் ஆகியவற்றை குறிப்பிடலாம். இந்த சம்பவத்திற்கு பின்பு நாதிர் ஷா டெல்லியின் நிலைநாட்டிய அந்த பயத்தன்மையால் அவர் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்ப்பு என்பது யாரிடமிருந்தும் உருவாகவில்லை. முகலாய அரசர் முகமது ஷா உட்பட ஆட்சியில் இருந்தவர்களும் அமைதியாகவே இருந்தார்கள். இந்திய நிலத்திலே தற்காலிகமாக வந்த நாதிர் ஷா தன் பணி முடிந்ததும் ஈரானுக்கு திரும்பினார். ஆனால் திரும்பும் போதே ஒரு பேரரசின் பொலிவை இழந்த தலைநகரமாகவே டெல்லி மாறிவிட்டது. நாதிர் ஷாவின் தாக்குதலுக்கு பின்பு இந்தியாவின் பாதுகாப்பு கோடுகள் முற்றிலுமாக சிதைந்தன. மக்களின் நம்பிக்கை சிதைந்தது. அரசர்கள் மேல் இருந்த மரியாதை வீழ்ந்தது. வல்லுநர்கள் வரலாற்றை எழுதும் போது இந்த தாக்குதல் இந்திய மனசாட்சியில் ஒரு பிளவை ஏற்படுத்தியது என்பதை அவர்களின் கூற்றாக எழுதுகிறார்கள். இந்தியா பாதுகாப்பற்றது என்பதை உலகம் உணர்ந்தது. அதைத் தொடர்ந்து அவருடைய படைத்தலைவர்களில் ஒருவரான அகமது ஷா அப்தாலி வரலாற்றின் முந்தைய கதையை தொடர்ந்து எழுத துவங்கினார். அகமது ஷா அப்தாலி நாதிர் ஷாவின் படை வீரராவார். அவர் நாதீரின் துரானி இராணுவத்தின் ஒரு முக்கியமான தளபதியாகவும் இருந்தவர். நாதீரின் இறப்புக்கு பின்பு கந்தஹாரை தளமாக கொண்டு தன்னுடைய அரசாங்கத்தையும் உருவாக்கினார். இவர் பின்பு அப்தாலி பேரரசு என்ற அடையாளத்தில் ஆப்கானிஸ்தானின் அரசராகவும் மாறினார். இவருடைய ஆட்சியின் நோக்கம் மட்டும் வேறுபட்டது. இந்தியா மீண்டும் ஒரு இலக்காக மாற்றி அமைப்பதே அவருடைய நோக்கம். ஆக அகமது ஷா அப்தாலி நாதிர் ஷாவின் தாக்குதலுக்கு பின்பு ஏற்பட்ட பாதுகாப்பு வெற்றிடத்தை கவனித்து இந்தியா மீது பல்வேறு முறை படையெடுத்தார். 1748 முதல் 1767 வரை முழுவதுமாக 7 முறை இந்திய எல்லைகளை கடந்தார். ஒவ்வொரு முறை வந்தபோதும் அவருடைய நோக்கம் வெறும் கொள்ளையடிப்பதற்கானதாக அல்ல, இந்திய அரசியல் நிலைமையை கட்டுப்படுத்தும் எண்ணமும் அவருக்குள் இருந்தது. அப்தாலியின் தாக்குதல்கள் முதலில் பஞ்சாப் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை மையமாக கொண்டிருந்தன. ஆனால் காலப்போக்கில் அவருடைய பார்வை முழு இந்தியாவையும் அடைந்தது. டெல்லி, மீரட், மதுரா, அலிகார், ஆக்ரா மற்றும் ரோஹில்கண்ட் உள்ளிட்ட முக்கியமான நகரங்களில் இந்திய அரசியலை உடைத்தெரிக்கும் விதமான வெகுஜன தாக்குதலையும் அவர் மேற்கொண்டார். ஒவ்வொரு முறை அவர் வந்தபோதும் இந்திய ஆட்சி தலைமை அமைப்புக்குள் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி முகலாய அரசர் அழிக்கப்படவில்லை என்றாலும் கடைசி வரிசையிலே அவர் நின்று ஒரு பிரதிநிதியாகவே இருந்து கொண்டிருந்தார். அதே போல இன்னொரு பக்கம் மராத்தா ஆட்சியினுடைய எழுச்சியும் அப்தாலியின் வருகையோடு நேருக்கு நேர் மோதக்கூடிய நிலைமையை உருவாக்கியது. மராத்தாக்கள் பூனேயை தளமாக கொண்டு தென்னிந்தியாவில் இருந்து வட இந்தியா வரைக்கும் தங்கள் ஆட்சி பீடங்களை விரிவுபடுத்தியிருந்தார்கள். இது அப்தாலியின் கண்களில் எதிர்ப்பு சக்தியாகவே தெரிந்தது. 1750களில் பஞ்சாபை கைப்பற்றிய அப்தாலி சீக்கியர்களிடம் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டார். ஆனாலும் இந்த தாக்குதலுக்கு பின்பு இருந்தது ஒரு மூல நோக்கம், அதாவது மராத்தாக்களை தடுப்பதும் பஞ்சாப் வழியாக இந்தியாவை முழுவதும் கட்டுப்படுத்துவதும். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில்தான் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக 1761 ஆண்டு நடந்த 3வது பானிபட் போரும் அமைந்திருந்தது. பானிபட் டில்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய நகரம். இந்திய வரலாற்றில் இங்கு ஏற்கனவே 2 முக்கிய போர்கள் நடந்திருந்தன. பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடியின் போராக அது இருந்தது. ஆனால் 1761 நடந்த 3வது பானிபட் போர் எண்ணிக்கையிலும் தாக்கத்திலும் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய பரிதாபம். இந்த போர் இந்தியாவில் உள்ள சாம்ராஜ்யங்களுக்கு இடையில் நேரடியாக நடந்தது அல்ல. அது வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு படை உள்ளூர் ஆட்சியை வெல்ல முயன்ற ஒரு நிகழ்வு. மராத்தாக்கள் 2ஆம் பாஜிராவின் தலைமையிலே வட இந்தியாவை நோக்கி விரைந்தார்கள். அவர்களோடு உள்ள விஸ்வாஸ் ராவ், சதாசிவராவ், மல்ஹார் ராவ் மற்றும் ஸ்கிந்தியா படைகளும் வந்திருந்தன.
எதிரில் அகமது ஷா அப்தாலி, ரோஹில்லா, அவத் நவாப் மற்றும் அப்தாலி படைத்தலைவர்களுடன் இருந்தார்கள். 1761 ஜனவரி 14 அன்று நடந்த போர் சுமார் 12 மணி நேரத்திற்குள் முடிவச்சது. ஆனால் இந்த போருடைய தாக்கமோ பல ஆண்டுகள் நீடித்தது. மராத்தாக்களுடைய இணைப்பு திட்டங்கள் முற்றிலும் சரியாக செயல்படவில்லை. இதனால் போரின் நடுவிலே பல மராத்தா படைகள் முற்றிலும் முறியடிக்கப்பட்டன. விஸ்வாஸ்ராவ் போர்க்களத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டார். சதாசிவராவ் வீரமாக போராடி இறந்து போனார். மராத்தா வரலாற்றில் இதுவே மிக கடுமையான இழப்பாகவும் கருதப்படுகிறது. பானிபட் போரின் முடிவிலே 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது 18ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த மிக அதிக உயிரிழப்பு கொண்ட போர் என்பதில் ஐயமில்லை. இந்த போர் மராத்தா அரசினுடைய பொலிவுக்கு ஒரு விரிவான முடிவையும் எடுத்து வைத்தது. மராத்தாக்களின் பூனே அரசு தங்களிடம் இருந்த நம்பிக்கையை இழக்க ஆரம்பித்தது. தென்னிந்தியா முதல் ஹரியானா வரைக்கும் அவர்கள் பரவி இருந்தாலும் கூட ஒருங்கிணைந்த பொது பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க முடியாத நிலையும் அவர்களுக்கு இருந்தது. ஆக அகமது ஷா அப்தாலி பானிபட்டு போரில் வெற்றி பெற்ற பின்பு இந்தியாவில் நிலைப்படுத்தப்பட்டிருந்த நிரந்தர ஆட்சி அமைப்பை அவரால் உருவாக்க முடியவில்லை. ஆக அகமது ஷா அப்தாலி பானிபட் போரிலே வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்தியாவில் ஒரு நிலையான ஆட்சியை அவரால் உருவாக்க முடியவில்லை. ஒரு ஆப்கன் போர் வீரராகவே இந்திய தாக்குதல்களை அவர் மேற்கொண்டார். தனது இலக்கை சாதித்த பின்பு அவர் திரும்பிக் கொண்டார். இந்தியா ஒரு சிறந்த சாம்ராஜ்யம் ஆகலாம், ஆனால் அதற்கு ஒருங்கிணைந்த நிலையான பாதுகாப்பு தேவை. அவர் செய்தது ஒரு புரியாத தீர்மானமே. வெற்றி பெற்ற பின்பு அமைதியாக தனது நாட்டிற்கு சென்று விட்டார். இந்தியா மீது நிரந்தர ஆட்சியை நிறுவும் எண்ணம் அவருக்கு இருந்ததாக வரலாறு கூறவில்லை. ஆக அப்தாலியின் தாக்குதல்கள் ஒரு பரிதாப நிகழ்வாக முடிந்தாலும் கூட இந்திய அரசியலில் முக்கியமான அறிவுபடுத்தும் கண்ணோட்டமாக அது அமைந்தன. முகலாயர், மராத்தாக்கள், நவாப்கள் என யாருமே இந்தியாவின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு தேவையை புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் பகுதிசார் சாம்ராஜ்யங்களை முன்னிறுத்துவதற்காகத்தான் முயன்றார்கள். இதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் கிழக்கிந்திய கம்பெனி தான். அதனால்தான் கிழக்கிந்திய கம்பெனியின் வருகைக்கு பின்பு அவர்களின் நிர்வாக அதிகாரத்தை இந்திய மக்களே ஏற்கும் நிலை உருவாகியது. ஆக நாதிர் ஷா மற்றும் அகமது ஷா அப்தாலியின் தாக்குதல்கள் இந்தியாவின் மத்திய அரசியலை 3 பகுதிகளாக பிரித்தது. முதலாவதாக இந்தியா முழுவதும் ஒரு மைய அரசு இல்லாத நிலை. இரண்டாவது, வெளிநாட்டு படையெடுப்புகள் எளிதாக நுழையக்கூடிய பாதுகாப்பற்ற சூழ்நிலை. மூன்றாவது, இந்தியர்களிடையே வலுவான தேசிய உணர்வு இல்லை. இவை 3ம் இணைந்து இந்தியா அடுத்த 100 ஆண்டுகளில் ஆங்கிலேயர்களின் கைக்குள் அடிபணியும் சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது. இவர்கள் எதிராளிகளாக, ஆக்கிரமிப்பாளர்களாக, கொடுங்கோலர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக இந்தியா தன்னுடைய எதிர்காலத்தையும் சிந்திக்க துவங்கியது. ஆக நாதிர் ஷா ஒரு பேரரசின் பதச்சம் என்ன என்பதை அவர் காட்டிக் கொடுத்தார். அகமது ஷா அப்தாலி போரால் ஒரு நாட்டின் வழிநடத்தல்களை எவ்வாறு முடக்க முடியும் என்பதை நிரூபித்தார். இருவருமே போர் வீரர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்தியாவிற்கு ஒரு சில பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய நிகழ்வுகள் சில உண்டு. அந்த வரலாற்று திருப்பங்களில் ரத்தம் கசியாத போர்களும், கோட்டைகளை கைப்பற்றாத யுத்தங்களும், வீரர்களால் அல்லாது வணிக சூழ்ச்சியால் நிகழ்ந்த சாதனைகளும் இடம்பெறுகின்றன. இவை பெரும்பாலும் வெளிப்படையாக கவனிக்கப்படாதது. ஆனால் உண்மையில் அவைதான் ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும். இந்த வரிசையிலே 1757ஆம் ஆண்டு நடந்த பிளாசி போர் இந்தியாவின் அரசியல், நிர்வாகம் மற்றும் பொருளாதார வரலாற்றை முழுமையாக திருப்பிய நிகழ்வாக கருதப்படுகிறது. இது வெறும் போர் அல்ல, இது ஒரு நாட்டின் அதிகார கட்டமைப்பை பற்றி, ஆட்சியின் உட்புற சிதைவுகளை பற்றி, நம்பிக்கைக்கு எதிரான நவீன சூழ்ச்சிகளை பற்றி எடுத்துக்காட்டும் ஒரு அறிகுறி. பிளாசி போரிலே ஆங்கிலேயர்கள் வென்றது கைத்துப்பாக்கியால் அல்ல, வெற்றியை பெற்றது குருதியால் அல்ல, வெற்றி பெற்றது ஒரு செயல்பாட்டு அரசியலின் கூர்மையால். இந்தியாவின் தாய்மனதை முதல் முறையாக விற்றுவிட்டோம் என்பதற்கான வரலாற்று முனையம்தான் பிளாசி போர். 18ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியிலே இந்தியாவின் நிலைமை தளர்வடைந்து கொண்டிருந்தது. அவுரங்கசீப்பினுடைய இறப்புக்கு பின்பு முகலாயர்கள் பேரளவில் மட்டுமே இருந்தார்கள். மைய அதிகாரம் இல்லை. மாநில ஆளுநர்கள் தான் தனக்கென சாம்ராஜ்யங்களை உருவாக்கியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே வங்காளம் எனும் நிலம் இந்தியாவின் வருமானத்திலும் வளத்திலும் மிக முக்கிய இடத்தை பெற்றிருந்தது. அலிவர்தி கான் வங்காளத்தின் நவாப்பாக இருந்தவர். தன்னிச்சையாக திறமையான நவாப் ஆட்சியாளராக இருந்த இவர் ஆங்கிலேயர்களையும் பிரெஞ்சுக்காரர்களையும் சமனாக பாவித்து பல அனுமதிகளை, வணிக அனுமதிகளையும் அளித்து வந்தார். இவருக்கு பின்பு அவருடைய மருமகனான ஷிராஜு தௌலா 1756 வங்காளத்தின் நவாப்பாக பதவியேற்றார். இவர் இளைய வயதுடையவர் என்றாலும்
அதிக உணர்வோடும் நிர்வாகம் செய்வதில் தீவிரமுடையவராகவும் இருந்தார். சிராஜுத்தௌலா தனது ஆட்சியை நிலைத்தன்மையுடையதாக மாற்றும் நோக்கத்தில் வங்காளத்தில் உள்ள வெளிநாட்டு வணிக கூட்டமைப்புகளின் அதிகார சாயலையும் கட்டுப்படுத்த விரும்பினார். குறிப்பாக கிழக்கிந்திய கம்பெனியின் அங்கீகரிக்கப்படாத கோட்டைகள், வரி விலக்குகள் மற்றும் நில ஆக்கிரமிப்புகள் அவரின் கவனத்திற்கு வந்தன. அதற்கு மேலாக ஆங்கிலேயர்கள் கல்கத்தாவில் தங்கள் கோட்டையை அரசாணையின்றி விரிவுபடுத்திய செய்தியும் அவருக்கு வந்தது. இந்த நடவடிக்கைகள் எல்லாம் சிராஜுத்தௌலாவை கோபப்படுத்தியது. இந்த நிலையில்தான் கிழக்கிந்திய கம்பெனி தனது முதன்மையான திட்டத்தினை செயலில் இறக்க தீர்மானித்தது. சிராஜுத்தௌலா ஆங்கிலேயர்கள் கட்டியிருந்த கோட்டையை அங்கீகாரமின்றி அகற்ற வலியுறுத்தினார். ஆனால் ஆங்கிலேயர்கள் அதை மறுத்தார்கள். இதையடுத்து ஜூன் 1756 சிராஜுத்தௌலா கல்கத்தாவை நோக்கி படையெடுத்தார். கல்கத்தாவினுடைய கோட்டை தாக்கப்பட்டது. இந்த தாக்குதலின் போது ஏற்பட்ட பிளாக் ஹோல் ஆஃப் கல்கத்தா எனப்படும் சம்பவம் ஆங்கிலேய வரலாற்றில் மிகப்பெரியதாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்த சம்பவத்தினுடைய உண்மை நிலை பற்றிய விவாதங்கள் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே ராபர்ட் கிளைவ் இந்தியா வந்தார். அவர் மொத்தமாக இங்கிலாந்தின் வணிக பங்களிப்புகளை காப்பாற்றும் பொறுப்போடு வந்திருந்தார். இராணுவ மற்றும் அரசியல் அனுபவம் பெற்ற அவர் கல்கத்தா மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அதற்கேற்ப புதுச்சேரியில் இருந்த பிரெஞ்சு எதிரிகளை சமாளித்துவிட்டு ராபர்ட் கிளைவ் தனது இராணுவத்தோடு கல்கத்தாவை மீட்டெடுத்தார். அதற்கு பின்பு அவரது பார்வை முழுமையாக சிராஜுத்தௌலாவிடம் சென்றது. கல்கத்தா மீட்புக்கு பின்பு ராபர்ட் கிளைவ் வணிக ரீதியில் வெற்றியை அடைந்ததால் மட்டும் திருப்தியடையவில்லை. அவரது நோக்கம் வங்காளத்தின் முழு நிர்வாகத்தில் ஆங்கிலேயர் மேலாதிக்கத்தை நிறுவுவதே. ஆனால் நேரடியாக நவாபினுடைய ஆட்சியை கவிழ்க்கும் அளவுக்கு அவரிடத்திலே அதிகாரம் இல்லை. எனவே உள்ளிருந்து கொண்டே சிதைக்கக்கூடிய வியூகத்தையும் அவர் அமைத்தார். அதற்காக மீர் ஜாஃபர் எனும் முக்கிய ஜெனரலை தேர்ந்தெடுத்தார். அவர் சிராஜுத்தௌலாவினுடைய தந்தை அளவுக்கு உறவுடையவராகவும் இருந்தார். நவாபினுடைய படைகளிலே ஒரு முக்கியஸ்தர் ஆவார். ஆனால் அவரது உள்ளத்தில் ஆட்சிக்கான வேட்கையும் இருந்தது. கிளைவ் மீர் ஜாஃபரிடத்திலே நேரடி ஆதரவை நாடவில்லை என்றாலும் ஜகத் சேத் மூலமாக அதை பயன்படுத்திக் கொண்டார். ஜகத் சேத் என்பது ஒரு குடும்பத்தின் பெயர் அல்ல, அது வங்காளத்திலே அதிக வங்கி பணம் வைத்திருந்த பல தலைமுறை குடும்பத்தின் வர்த்தக அடையாளம். எனவே ஆங்கிலேயர்கள் ஜகத் சேத் குடும்பம் மற்றும் மீர் ஜாஃபர் ஆகிய மூவரும் சேர்ந்து ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை உருவாக்கினார்கள். அதுதான் மீர் ஜாஃபருக்கு நவாப் பதவியை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சி. ஆக 1757 ஜூன் மாதத்தில் நடந்த கன்வீனியன்ட் ஆஃப் கான்ஸ்பிரன்சி என்ற ஒப்பந்தத்தின்படி பிளாசியில் நடைபெறவிருக்கும் போரிலே மீர் ஜாஃபர் தனது படைகளோடு போர் நடத்துவதற்கு வர வேண்டும். ஆனால் போர் செய்யாமல் பின்வாங்கிவிட வேண்டும். இதனால் சிராஜுத்தௌலாவினுடைய படைகள் நம்பிக்கை இல்லாமல் சிதைந்து போகும். அதற்கு பின்பு மீர் ஜாஃபரை ஆங்கிலேயர்கள் நவாப்பாக நியமிப்பார்கள். இதுதான் அந்த சூழ்ச்சி. இந்த ஒப்பந்தம் இந்திய வரலாற்றின் முதன்மையான துரோகமாக வரையறுக்கப்பட்டது. அந்த நவாப்பை நவாப்பின் தளபதியே விற்றுவிட்டார். இந்த கூட்டணியில் பணமும் பதவியும் புறக்கணிப்பு அரசியலும் கலந்து கொண்டிருந்தது. ஜூன் 23, 1757 பிளாசி என்ற சிறிய கிராமத்திலே புறநகர் சூழ்நிலையிலே இந்த போர் நடைபெற்றது. நவாப் சிராஜுத்தௌலா சுமார் 50,000 சிப்பாய்களோடு அவரது படைகளுக்கு தலைமை வகித்தார். மொத்தமாக பார்த்தால் அவரிடம் பிரெஞ்சு நிபுணர்களால் வழங்கப்பட்ட திறமையுள்ள துப்பாக்கிகளும் இருந்தன. மொத்தமாக பார்த்தால் வலுவான படைதான். அதே நேரத்தில் ராபர்ட் கிளைவ் தலைமையிலே ஆங்கிலேய படை என்பது வெறும் 3000 பேர் மட்டுமே. ஆனால் இந்த எண்ணிக்கையின் வேறுபாடு எந்த விதத்திலும் விளைவை ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் சிராஜுத்தௌலாவின் சார்பாக இருந்த மீர் ஜாஃபரின் இராணுவம் போரில் பங்கேற்கவே இல்லை. சிராஜ் தனது இராணுவத்தில் நம்பிக்கையின்றி தடுமாறினார். பின்புறத்தில் இருந்த மற்ற ஜெனரல்களும் தடுமாற்றத்தில் இருக்க ராபர்ட் கிளைவோ தனது இராணுவத்தை திறமையாக இயக்கினார். அதை போல அந்த சமயத்தில் மழை பெய்ததால் சிராஜின் துப்பாக்கிகளும் சரியாக இயங்கவில்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் தங்கள் பீரங்கிகளை மூடி பாதுகாத்தார்கள். பல மணி நேர தாக்குதலுக்கு பின்பு சிராஜின் படைகள் முற்றிலும் சிதைந்தன. சிராஜுத்தௌலாவும் தப்பி ஓடினார். போர்க்களம் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இது போர் என அழைக்கப்பட்டாலும் இது வெறும் ஒற்றை சூழ்ச்சியின் தாக்கத்தால் முடிவடைந்த நாடகம்தான். பேட்டில் ஆஃப் பிளேசி என அழைக்கப்படும் இது உண்மையில் இந்தியாவின் நிர்வாக மேலாதிக்கத்தை நவீன காலத்திற்கு மாற்றிய நிகழ்வு என்றே கூறலாம். அதற்கு பின்பு மீர் ஜாஃபர் நவாப்பாக நியமிக்கப்பட்ட பின்பும் அவர் அதிகாரம் உடையவராக இருந்ததில்லை. அவரது முடிவுகள் அனைத்தும் ஆங்கிலேயர்களால் வழிநடத்தப்பட்டவை. பின்பு மீர் காசிம் எனும் மற்றொரு நவாப்பும் வந்தார்.
அவர் சில சுதந்திர முடிவுகளை எடுத்தவுடன் ஆங்கிலேயர்கள் அவரை அகற்றிவிட்டார்கள். இதுதான் பிளாசிக்கு பிந்தைய காலத்தினுடைய முக்கிய தன்மை. வணிக நிறுவனம் ஆட்சியை நிர்வகிக்க தொடங்கியது. கிழக்கிந்திய கம்பெனி என்பது ஒரு தனியார் நிறுவனம். ஆனால் அவர்கள் தங்கள் வணிக நலனுக்காக வங்காளத்தை ஒரு தனியார் அரசாகவே இயக்க துவங்கினார்கள். பிளாசி போருக்கு பின்பு வருடந்தோறும் கிழக்கிந்திய கம்பெனி லண்டன் பங்குச் சந்தையில் அதிக லாபத்துடன் வளர்ந்து வந்தது. அவர்களின் வணிக பணிகள் அரசியல் அதிகாரத்துடன் இணைய துவங்கியது. இந்தியாவில் வணிகம் செய்ய வந்த நிறுவனம் ஒன்று அரசையே உருவாக்கும் அளவிற்கு வளர்ந்தது. 1757 பிளாசி போருக்கு பின்பு இந்தியாவின் வரலாறு முற்றிலும் வேறுபட்ட பாதையிலே நகர துவங்கியது. த பிகினிங் ஆஃப் தி பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் டாமினியன் இன் இந்தியா என்று அழைக்கிறார்கள். இந்தியாவின் பரம்பரையான அரசியல் மற்றும் பூர்வீக ஆட்சி முறைகள் முதல் முறையாக ஒரு அரசாக இல்லாமல் வர்த்தக நிறுவனமாக மாற்றியமைக்கப்பட்டது. அதற்கு பின்பு 1764 நடந்த பக்சார் போர் பிளாசியில் தோன்றிய நிலையை உறுதி செய்தது. பின்பு 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் மூலம் இந்தியாவில் ஆங்கிலேய அரசின் நேரடி பங்கெடுப்பும் ஏற்பட துவங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது.